வணக்கம் நண்பர்களே. டே 2 ஆஃப் லேர்னிங் கேலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலையிலே இருந்தவொடனே ஒரு சரியான வியூவு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு காலேஜுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு குளியலை போட்டுட்டு காலேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிறகு ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக ஒரு சொம்பு தண்ணி அடிச்சுட்டு பஸ் ஏற கிளம்பியாச்சு. பிறகு பஸ்ஸில் பசங்களோட ரூம் மேட்ச் முடிஞ்ச கையோட காலையிலே பிரியாணி நாக் அவுட் பண்ணியாச்சு. பிறகு கிளாஸை நோக்கி நடைப்பயணம் தான். கிளாஸுக்கு போனால் அங்கேயும் ஃப்ரீ ஃபயர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஆட்டத்துக்குள்ள அறவே இல்லையாடா நினச்சிக்கிட்டு பிரேக் டைமில் நான் பார்த்து நாக் அவுட் பண்ணியாச்சு. பிறகு பிரேக் முடிஞ்சதும் எடிட்டிங் கிளாஸ்க்காக கம்ப்யூட்டர் லேப் சென்று கிளாஸை அட்டன் பண்ணி டைம் பாஸ் பண்ணியாச்சு. கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு சூட்டு தான். பிறகு பஸ்ஸில் உட்காந்ததும் ஓவர் திங்கிங்ன்றவன் பிரச்சனை பண்ணிட்டான். அவனை நாக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் ஒரு அருமையான மீனை நாக் அவுட் பண்ணிவிட்டு கார்டியோக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபுட்பால் ஆட கிளம்பிட்டேன். பிறகு ஃபுட்பால் ஆடும்போது பாலை கோலுக்கு ஷூட் பண்ணாமல் நம்ம மூஞ்சில் ஷூட் பண்ணிட்டாங்க. மூஞ்சில் அடி வாங்கின கையோட வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஆர்டர் பண்ண வாட்ச் நம்ம கையில் வந்து சேர்ந்துருச்சு. கையில் வந்து சேர்ந்ததும் ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டேன். இன்னைக்கு கோர் ஒர்க் அவுட் வழக்கம் போல் வார்ம் அப்பை முதலே முடிச்சுட்டு லெக் ரைஸ் ஆரம்பிச்சிட்டேன். 2 செட்டு மேக்ஸிமம் ரெப்பு போச்சு. அடுத்து டோ டச் 2 செட்டு மேக்ஸிமம் ரெப்பு போச்சு. அதுக்கப்புறம் பிளாங்க் ஆரம்பித்தேன். பிளாங்க் 2 செட்டு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு ஹீட்டட் டோ டச் 2 செட்டு மேக்ஸிமம் ரெப்பு போச்சு. பிறகு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒரு குழியில் போட்டாச்சு. நைட்டு டின்னரோட முடிச்சுக்கிட்டேன். பாய். வணக்கம் நண்பர்களே. டே 2 ஆஃப் லேர்னிங் கேலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலையிலே இருந்தவொடனே ஒரு சரியான வியூவு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு காலேஜுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு குழியில் போட்டுட்டு காலேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிறகு ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக ஒரு சொம்பு தண்ணி அடிச்சுட்டு பஸ் ஏற கிளம்பியாச்சு. பிறகு பஸ்ஸில் பசங்களோட ரூம் மேட்ச் முடிஞ்ச கையோட காலையிலே பிரியாணி நாக் அவுட் பண்ணியாச்சு. பிறகு கிளாஸை நோக்கி நடைப்பயணம் தான். கிளாஸுக்கு போனால் அங்கேயும் ஃப்ரீ ஃபயர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஆட்டத்துக்குள்ள அறவே இல்லையாடா நினச்சிக்கிட்டு பிரேக் டைமில் நான் பார்த்து நாக் அவுட் பண்ணியாச்சு. பிறகு பிரேக் முடிஞ்சதும் எடிட்டிங் கிளாஸ்க்காக கம்ப்யூட்டர் லேப் சென்று கிளாஸை அட்டன் பண்ணி டைம் பாஸ் பண்ணியாச்சு. கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு சூட்டு தான். பிறகு பஸ்ஸில் உட்காந்ததும் ஓவர் திங்கிங்ன்றவன் பிரச்சனை பண்ணிட்டான். அவனை நாக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் ஒரு அருமையான மீனை நாக் அவுட் பண்ணிவிட்டு கார்டியோக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபுட்பால் ஆட கிளம்பிட்டேன். பிறகு ஃபுட்பால் ஆடும்போது பாலை கோலுக்கு ஷூட் பண்ணாமல் நம்ம மூஞ்சில் ஷூட் பண்ணிட்டாங்க. மூஞ்சில் அடி வாங்கின கையோட வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஆர்டர் பண்ண வாட்ச் நம்ம கையில் வந்து சேர்ந்துருச்சு. கையில் வந்து சேர்ந்ததும் ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டேன். இன்னைக்கு கோர் ஒர்க் அவுட் வழக்கம் போல் வார்ம் அப்பை முதலே முடிச்சுட்டு லெக் ரைஸ் ஆரம்பிச்சிட்டேன். 2 செட்டு மேக்ஸிமம் ரெப்பு போச்சு. அடுத்து டோ டச் 2 செட்டு மேக்ஸிமம் ரெப்பு போச்சு. அதுக்கப்புறம் பிளாங்க் ஆரம்பித்தேன். பிளாங்க் 2 செட்டு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு ஹீட்டட் டோ டச் 2 செட்டு மேக்ஸிமம் ரெப்பு போச்சு. பிறகு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒரு குழியில் போட்டாச்சு. நைட்டு டின்னரோட முடிச்சுக்கிட்டேன். பாய்.